ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ஜியோ பாலிடிக்ஸ் தமிழ். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்க்கு வந்து ட்ரம்ப் ஒரு த்ரெட்டன் பண்ணியிருக்காரு ஒரு ட்வீட் மூலமாக. அந்த ட்வீட்டில் அவர் சொல்லியிருக்கிறது வந்து பிரிக்ஸ் கண்ட்ரீஸை டாலருக்கு அகேன்ஸ்டாக போனால் நான் டேரிஃபில் ஏற்றிடுவேன், அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனை வரும் அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ இதை ஒரு அனலைசிஸ் மாதிரி பார்க்கலான்றது தான் இந்த எபிசோடு. ஆக்சுவலாக என்ன நடக்குது, பிரிக்ஸோட பிளானிங் என்ன, ட்ரம்ப் சொன்னது என்ன, அது எந்த விதத்தில் அவரால் நிறைவேற்ற முடியுன்றதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, டைரெக்டாக எபிசோடுக்கு போயிடலாம். நம்ம முதல்ல நம்ம ட்வீட்டை பார்த்துருவோம். நீங்கள் ட்விட்டரில் இருந்தீங்கன்னா எப்போவுமே ரியல் டொனால்ட் ட்ரம்ப்னு ஒரு ட்வீட் இருக்கும். அதுதான் ஒரிஜினல் ட்ரம்ப்போட ட்வீட். நிறைய ட்ரம்ப் பேரில் நிறைய டொனால்ட் ட்ரம்ப் பரோடி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்போவுமே கன்சிடர் பண்ணாதீங்க. ரீசெண்டாக அந்த பாகிஸ்தான் இஷ்யூவில் அந்த மாதிரி நேரத்துலலாம் அந்த மாதிரி நிறைய ஃபேமஸ் ஆச்சு. நிறைய பேர் அது ஷேர் பண்ணாங்க. அது தப்பு. டொனால்ட் ஜே ட்ரம்ப் ரியல் டொனால்ட் ட்ரம்ப்ன்ற அந்த ஐடி மட்டும்தான் கரெக்டான ஒரிஜினல் ஐடி. ஸோ அந்த ஐடியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட் அவர் வார்ன் பண்ணுறாரு பிரிக்ஸ்க்கு அவர் ட்வீட்ஸ் மூலமாக. டோன்ட் மூவ் அவே ஃப்ரம் டாலர், வி ஆர் வாட்சிங். நாங்கள் உங்களை கவனிச்சுன்னு தான் இருக்கிறோம். டாலரை விட்டு நீங்கள் வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை கவனிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. கமிட், யூ வாண்ட் கிரியேட் எனி நியூ பிரிக்ஸ் கரன்சி. அதாவது புதுசாக எதுவும் பிரிக்ஸ் கரன்சி நாங்கள் உருவாக்க மாட்டோம் டாலருக்கு அகேன்ஸ்டாக, அந்த மாதிரி நீங்கள் கமிட் பண்ணுங்கன்னு ஒரு லைன் போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா அப்படி பண்ணிங்கன்னா ஒரு 100% டேரிஃப், அதாவது இம்போர்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அவர் இம்போர்ட் பண்ணுறதுல 100% டேரிஃப் அவர் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவேன் அப்படி சொல்லி த்ரெட்டன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா எக்ஸ்பெக்ட் டு சே குட் பை டு செல்லிங் இன் யூஎஸ். நீங்கள் அதுக்கப்புறமா யூஎஸில் உங்களது ப்ராடக்ட் எல்லாம் சேல் பண்ணுறது நீங்கள் மறந்துட வேண்டியது தான், அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கோ அண்ட் ஃபைண்ட் அனதர் சர்க்கர். கொஞ்சம் ஒரு மாதிரியான இந்த அளவுக்கு டாப் லீடர் இந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணலாமா? பட்டு ட்ரம்ப்பை பற்றி நமக்கு தெரியும். அவர் அந்த மாதிரி ஒரு எதை பற்றியும் கவலையே படுறதில்ல, வார்த்தையை விடுறதில்ல, ரொம்ப அடிக்கடி அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டு அடிக்கடி பிரச்சனையில் மாட்டிக்குவார். அதனால் ஆனால் இந்த மாதிரியான ஒரு வேர்டு வந்து ஒரு பிரசிடெண்ட்டு வேர்ல்டு லெவலில் இன்றைக்கும் நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, அமெரிக்கா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரி, வேர்ல்டில் டாப் கண்ட்ரி. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியோட ஒரு டாப் லீடர் இந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணலாமான்னு அது நிறைய அதனால தெரியல. அது சரி. அதுக்கப்புறமா நோ சான்ஸ் டு ரீப்ளேஸ் டாலர், அதையும் சொல்கிறார் அவர். டாலரை உங்களால் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த ட்ரம்ப்போட ட்வீட்டோட மெயின் சாரம். ஸோ நம்ம இப்போ அதை அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாக இவர் சொல்கிறது எந்த அளவுக்கு கரெக்டுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ட்ரம்ப் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்கிறாரா இல்லை நிஜமாக தெரிஞ்சு சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறாரா தெரியல. பிரிக்ஸ் கரன்சின்ற ஒரு கான்செப்டே இப்போதைக்கு இல்லை. ஃப்யூச்சரில் எப்படின்னு தெரியல, ஆனால் இப்போவே இல்லை. ஏற்கனவே நான் இது பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பிரிக்ஸில் நம்ம கண்ட்ரியிலேருந்து போயிருந்த என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் அங்கே நடந்தது ஃபுல்லுத்தையும் ரிப்போர்ட் பண்ணியிருந்தார். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஒரு அங்கித் ஷா சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். அதில் ஃபுல்லாக கிளியராக அங்கே நடந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஃபுல்லாக அவர் கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் அடிஷ்னலாக ஈவன் ஜெய்சங்கர், புட்டின் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, வி ஆர் நாட் பிளானிங் ஃபார் பேன் டாலர், we are looking for some other alternate payments, அந்த மாதிரி தான் போயிருக்கிறாங்க. ஸோ there is no BRIC currency at all at this moment. ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை இப்போ வரலாம். ஸோ பேன் ஆன் டாலர் வந்து அவங்க எதுவுமே பண்ணல அந்த மாதிரி. இப்போது பிரிக்ஸில் ஒரு பார்ட்னர் கண்ட்ரி, மெம்பர் கண்ட்ரி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாமே வந்துட்டு பிரிக்ஸ் கூட பிஸ்னஸ் பண்ணும்போது தான் அவங்க அந்த மல்டி பேஸ்கெட் கரன்சின்னு சொல்லிட்டு அந்த மெத்தடில் வரணுமே தவிர, அவங்க பர்சனலாக வேறு கண்ட்ரீஸ்க்கு, அதாவது பிரிக்ஸில் இல்லாதவங்களா கூட அவங்க டாலரில் ட்ரேட் பண்ணுறதுக்கு எந்த விதமான பேனும் கிடையாது. ஸோ அந்த விதத்துலேயும் அவர் சொன்னது சரியில்லை. அதுக்கப்புறமா ஆல்டர்னேட் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் இவங்க டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஆல்டர்னேட் பேமெண்ட் சிஸ்டமில் வந்துட்டு யூஎஸ் இருக்க போகிறதில்ல. யூஎஸ்ஓ இல்லை அதோட அலை கண்ட்ரிஸ் வந்து அதில் இருக்காது. ஸோ இவங்க என்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, எந்த கண்ட்ரி இது கரன்சி அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்றது வந்து அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. மேபி மார்க்கெட்டிலேருந்து தெரியலாம், பட் பர்சனலாக டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதுக்கப்புறமா இது ஒரு மல்டி பேஸ்கெட் கரன்சி, அதாவது
எல்லா கரன்சியும் வந்து இப்போ எந்த கரன்சி அதிகமாக தேவைப்படுதோ அது ஒரு சென்ட்ரல் பேங்க் மாதிரி இருக்கும். அதில் எல்லா கரன்சியும் இருக்கும். அதாவது பிரிக்ஸ் கண்ட்ரியோட எல்லா கரன்சியும் இருக்கும். நமக்கு எந்த கண்ட்ரியோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதிகமாக டீல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த கரன்சியை வாங்கலாம், மறுபடியும் நம்ம கரன்சியில் பேமெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இவங்க டெவலப் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பார்ட்டர் மெத்தடும் நம்ம பழைய காலத்தில் பண்டமாற்றுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சிஸ்டமும் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு 100 டன் அரிசி அமிச்சிங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து அதுக்கு ஈக்குவலான வேல்யூக்கு வேறு எதனா பொருள் வாங்கிக்கணும். அப்போ ஸோ இன்பிட்வீன் பேமெண்ட்ஸே கிடையாது, ஒன்லி பார்ட்டர் சிஸ்டம் தான். 100 டன் அரிசி இவ்வளோ அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக அவங்க கண்ட்ரி அமௌண்ட்டில் கன்வெர்ட் பண்ணி அதுக்கு ஈக்குவலான அவங்க பொருளை நம்ம வாங்கிக்க போகிறோம். ஸோ எங்கேயுமே வந்துட்டு இந்த பிரிக்ஸ் வந்து எங்கேயுமே வந்து டாலருக்கு அகைன்ஸ்டாக இல்லை. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு மேபி பேசியிருப்பார், தெரியல, நமக்கு தெரியல. ஸோ இது வந்து கரெக்ட் இல்லை, இவர் சொன்னது வந்து கரெக்ட் இல்லை. அடுத்து இவர் சொல்கிறது வந்து இன்க்ரீஸிங் டேரிஃப் ஃபார் இம்போர்ட்ஸ் 100%. அதாவது அமெரிக்கா மேஜராக வந்து இம்போர்ட்டை டிபெண்ட் ஆகிருக்கு. எக்ஸப்ட் அந்த டெக்னிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஆர்மி, டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் தவிர மேஜராக வந்துட்டு அமெரிக்கா டிபெண்ட் ஆகி தான் இருக்குது. எல்லா கண்ட்ரியும் இன்றைக்கி குளோபல் மார்க்கெட்டில் வந்துட்டு எந்த ஒரு கண்ட்ரியும் தனியாக நிற்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் டிபெண்ட் ஆகி தான் இருக்கணும். ஸோ பிரிக்ஸில் அப்ராக்சிமேட்லி 32 கண்ட்ரிஸ் இப்போதைக்கு இருக்க போகிறாங்க. ஸோ அவ்வளோ கண்ட்ரி நீங்கள் வந்துட்டு பேன் பண்ண முடியுமா 100%? இது ஒரு சிரிக்கிற மாதிரியான விஷயந்தான் இது. இதெல்லாம் சான்ஸே இல்லை. அதே மாதிரி அமெரிக்கா வந்து எக்ஸ்போர்ட்ஸுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஐட்டமில் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. மேபி அவங்க பிராண்டை யூஸ் பண்ணுறதுக்காக அவங்க ட்ரேட்மார்க்குன்ற அந்த பேட்டர்ன் அதுக்கெல்லாம் காசு வாங்குறாங்களே தவிர, இப்போ ஒரு அமெரிக்கன் ப்ராடக்ட் இருக்கலாம், அது வியட்நாமில் ப்ரொடக்ஷன் ஆகலாம், அது அவங்க நம்ம இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வியட்நாம் இந்தியா தான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறாங்க. நடுவில் அமெரிக்கா எதுவும் இல்லை. அமெரிக்காவோடது டெக்னாலஜி அதெல்லாம் வச்சு வியட்நாம் சப்போஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னா அதுக்கான ஒரு டெக்னிக்கல் சார்ஜஸ் இல்லை பேட்டன்ட்டுக்கான ஒரு சார்ஜஸ் அந்த மாதிரி அவங்க வியட்நாம் கொடுத்துருவாங்க. ஸோ பேசிக்கலாக பார்த்திங்கன்னா அமெரிக்கன் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய அளவில் எதுவும் எக்ஸ்போர்ட்ஸ் இல்லை. எல்லா இடத்துலையுமே ட்ரேட் டிஃபிஷிட் தான் அவங்களது. ஈவன் இந்தியா கூட அரௌண்ட் $30 பில்லியன் நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அவங்கக்கிட்ட இருந்து அந்த சாஃப்ட்வேரு, ஆயுதங்கள் அது இது வாங்கும்போது நமக்கு அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அமெரிக்கா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறமா மேனுஃபேக்சரர்ஸ் எப்போவுமே வந்து அந்த டேரிஃபோ இல்லை டேக்ஸோ அதை பே பண்ண போகிறதில்ல. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது எண்டு கஸ்டமர் தான் பே பண்ணுவாங்க. ஸோ அது என்ன ஆகும்னாக்கா அமெரிக்காவில் தான் காஸ்ட் அதிகமாகும். இப்போ ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு வாங்குகிறாங்க, இவர் சடனாக 100% டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணிட்டாருன்னா அதோட விலை 200 ரூபாய் ஆகிடும். ஸோ அந்த 200 ரூபாயை கொடுக்க போகிறது வந்து அமெரிக்கன் பீப்புள் தான், எந்த மேனுஃபேக்சரரும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ இவர் எந்த கேல்குலேஷனில் சொல்கிறாருன்றது நமக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சால் சொல்லுங்களேன். சரி, ஒரு வேளை பேன் பண்ணிட்டாருன்னே வச்சுக்கலாம். பேன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட் என்ன இருக்குது? இம்போர்ட்க்கு ஆல்டர்னேட் இருக்குது. இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் இல்லை. சப்போஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும், மேனுஃபேக்சரிங் அவங்களே பண்ணணும்னு நினச்சா கூட அமெரிக்கன்ஸ் எல்லாம் வந்து லாஸ்ட்டு 50-60 இயர்ஸாக அவங்களுக்கு ஹேபிட் ஆயிடுச்சு. எதுவும் ஹார்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுறதில்ல. அவங்க மேக்ஸிமம் ஃபிட் ஃபார் ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் ஜாப்ஸ் அந்த மாதிரி தான், டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸு, சாஃப்ட்வேர் இந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்க. ஸோ அவங்கள மறுபடியும் கொண்டு வந்து மேனுஃபேக்சரிங்கில் ஃபேக்ட்ரியில் லேபர் மாதிரி ஒர்க் பண்ண வைக்க முடியுமா? மிகப்பெரிய கொஷின்ஸ். சரி, ஆல்டர்னேட் என்னன்னாக்கா இமிகிரண்ட்ஸ் தான் இப்போதைக்கு அவங்களுக்கு லோ ஸ்கில் ஜாப்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு வந்து அதிகமாக இமிகிரண்ட்ஸ் தான் வராங்க. இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அது தனி இஷ்யூ. அது இப்போ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இமிகிரண்ட்ஸுன்னு நம்ம ஜென்ரலாக பேசுகிறோம், அது இல்லீகலாக இருக்கலாம் இல்லை லீகலாக இருக்கலாம். ஸோ அவங்க மறுபடியும் எல்லாரையும் வந்து வெளியிலேருந்து கொண்டு வரணும். வெளியிலேருந்து கொண்டு வந்தாக்க அவங்களோட டாலர் மறுபடியும் வெளியே போகும். அது இல்லாமல் இமிகிரண்ட்ஸ் அதிகமாக அங்கே பிரச்சனை ஆகும். ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனைனாக்கா அடுத்தது ஒரு ஃபேக்ட்ரி செட் பண்ணி அதை ப்ரொடக்ஷனில் கொண்டு வந்து மறுபடியும் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் வரணுன்னாக்கா அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு டிகேடாவது 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஆகும் எந்த ஒரு ஃபேக்ட்ரியும் செட்டப் பண்ணி அந்த பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறதுக்கு. ஸோ இவரோட அது ஆட்சி காலம் வந்து மேக்ஸிமம் 4 இயர்ஸ். அடுத்து கண்டினியூ பண்ண போகிறாருன்றது ஒரு கேரண்டி இல்லாத ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தில் இவர் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாருன்னு தெரியல. கடைசியாக சொல்ல போகிறது வந்து ரா மெட்டீரியல்ஸ்.
இப்போ அவருக்கு ஒரு சில ரா மெட்டீரியல்ஸ் மேபி அமெரிக்காவில் கிடைக்கலாம். பட் மற்ற ரா மெட்டீரியல்ஸ்க்கு அவர் மறுபடியும் பிரிக்ஸ் கண்ட்ரீஸோ இல்லை மற்ற கண்ட்ரீஸோ தான் டிபெண்ட் ஆகிருக்கணும். பிரிக்ஸ்லேயே 32 கண்ட்ரீஸ் இருக்கும்போது அது அங்கேருந்தும் அவருக்கு ரா மெட்டீரியல் தேவைப்படும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவார்? அதுக்கும் 100% டேரிஃப் போட்டார்னா அவரோட சப்போஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னு நினச்சாருனாலும் அந்த காஸ்ட்டும் அதிகமாகிடும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட் இவர் சொல்கிறது வந்து எந்த விதத்தில் சரின்னு எனக்கு தெரியல. மேபி அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருன்றதை நம்ம பார்த்துட்டு தான் டிசைட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து உங்களோட கமெண்ட்ஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட்ஸ் ஒரு சிலதெல்லாம் நான் பார்த்தேன். அதில் ஒரு முக்கியமாக சேகர் மாதவன், உங்கள் காணொலியில் குவியம் ஃபோக்கஸ் மிகச்சிறப்பு, எல்லா இடங்களிலும் அரசு தான் பாஜக அரசு மோடி. சார், நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னாக்கா, நம்ம வந்து கண்ட்ரி தான், பார்ட்டி இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு வேறு பார்ட்டி வரும். பட் நம்ம கண்டினியூஸாக டெவலப் ஆக போகணும். ஸோ நம்ம ஒரு சில விஷயத்தில் நான் பிஜேபி பற்றி பேசுவேன். இப்போது நீங்கள் அந்த சக்திகாந்த தாஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதில் பிஜேபி பற்றி பேசியிருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி பிஜேபி கவர்மெண்ட் அண்ட் ஆர்பிஐ கவர்னர் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்க்கல. ஸோ அந்த இடத்துல நான் சொல்லி தான் ஆகணும் அதை கரெக்டாக. அதே மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் தான் பின்னாடி இருந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக இருக்குது. பட் அந்த இண்டிவிஜுவல்ஸை வந்து நம்ம அங்கே ப்ரமோட் பண்ணணும், நம்ம கண்ட்ரியை ப்ரமோட் பண்ணணுன்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ அதனால் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, உங்கள் கமெண்ட்ஸ் படித்ததுக்கப்புறமா. தேங்க்யூ வெரி மச். அண்ட் தென் தேவராஜன் அவர் சொல்கிறாரு, சோஷியல் மீடியாவை வந்து மத்திய அரசு தன் கட்டுப்பாட்டில் வைக்க தவறுகிறது. ஆக்சுவலாக இந்த கான்செப்டே வந்துட்டு மீடியாலாம் இப்போ கவர்மெண்ட் சப்போர்ட்லேயோ இல்லை ஒரு பர்டிகுலர் கையிலையோ இருந்தாக்கா அதனால் என்ன விளைவுன்றது நம்ம தெரிஞ்சிட்டோம். இப்போ வக்ஃப் போர்டோவில் இந்த மாதிரி காங்கிரஸ் அரசு செஞ்ச தப்பெல்லாம் வந்து மீடியாவோ இல்லை எந்த இதுவும் வந்து ஹைலைட் பண்ணவே இல்லை. அந்த டைமுக்கு ஹைலைட் பண்ணியிருந்தால் பப்ளிக் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருந்தாக்க கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ ஃபேக் ஐடிஸ் எல்லாம் இருக்கும் கண்டிப்பாக, அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. பட் நம்ம கரெக்டான ஆளுங்களை தேடி பிடிச்சி கரெக்டான விஷயத்தை தேடி கண்டுபிடிக்கிறது நம்மளோட வேலை அது. ஸோ சோஷியல் மீடியாவை ஃபுல்லாக 100% கவர்மெண்ட் மத்திய அரசுன்னு நீங்கள் இன்றைக்கி பாஜக சொல்கிறீங்க, சப்போஸ் நாளைக்கு காங்கிரஸ் வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? அப்போ வேணான்னு சொல்லுவீங்களா? இது அடிக்கடியெல்லாம் மாற்றுற விஷயம் கிடையாது பாலிசின்றது. ஸோ அதை ஒரு மானிட்டர் பண்ணுற லெவல் மட்டும்தான் கவர்மெண்ட் பண்ணமே தவிர எந்த ஒரு கவர்மெண்ட்டை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இது ஒரு அருமையான வாய்ப்பு சோஷியல் மீடியான்றது. நம்ம தப்பாக எழுதுகிறோமோ சரியாக எழுதுகிறோமோ, ஆனால் நம்ம நினைக்கிறத எழுதுறதுக்கான ஒரு சான்ஸ் இதுவரைலாம் நமக்கு இல்லை. இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் அதெல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ அதை நம்ம வந்து ஃபுல்லாக 100% கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் தப்பாக எழுதுகிறவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கட்டும், வேணான்னு சொல்ல. இப்போது கண்ட்ரிக்கு அகைன்ஸ்டாக பண்ணுறவங்களோ இல்லை கவர்மெண்ட்டை தேவையில்லாமல் கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கட்டும். இல்லை இண்டிவிஜுவலாக பர்சனலாக யாரையாவது இது பண்ணுறவங்க அதெல்லாம் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். மற்றபடி சோஷியல் மீடியாவை 100% கவர்மெண்ட் கண்ட்ரோல் போகிறதுல எனக்கு ஒப்புதல் இல்லை. மற்றவங்க நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு என்ன தோணுதுன்ட்டு. அதே மாதிரி சச்சின் சரவணன் 5844 அவர் வந்து பிஎல்ஐ ஸ்கீம் பற்றி சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2-3 நாள் ஆகுது. சின்ன வீடியோனால் பரவாயில்ல. அது இல்லாமல் டெக்னிக்கலாக நான் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கும் கிடையாது. இப்போ தான் புதுசாக கற்றுக்கிட்டுருக்கேன், நானும் கொஞ்சமாக கற்றுக்கிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் இதை பற்றி நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் செய்வேன். நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, நிறைய எழுத வேண்டியிருக்கு, நிறைய படிக்க வேண்டியிருக்கு. அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். கண்டிப்பாக இது செய்வேன். அதே மாதிரி முத்துக்குமார் அருணாச்சலம், கணேஷ் QA, KR விஜயகுமார், சேகர் மாதவன், தமிழ் சேது நாராயணன் எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸ். உங்களோட அப்ரிஷியேஷன் தான் என்னோட இன்னும் முன்னாடி நிறைய செய்யணும்னு ஒரு ஆசையை கிளப்புது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் யுவர் கமெண்ட்ஸ். அடுத்து கொஞ்சம் போல்ஸ் எல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த போய் பாருங்கள், கம்யூனிட்டியில் உங்களுக்கு அந்த போல்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காக போல்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ரியலி. அதாவது ஒரு சில நேரத்தில் வந்துட்டு நமக்கு தோணுது, நம்ம ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்கிறோன்னாக்கா மற்றவங்க அதை சொல்லும்போது நமக்கே கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி போல்ஸ் மூலயமா நம்ம நிறைய கற்றுக்கலாம். அதுவும் ஒரு டூல் மாதிரி தான் கற்றுக்கிறதுக்கு, நம்ம ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ரீசெண்டாக நான் ஒரு 3-4 போல்ஸ் போட்டேன். நிறைய பேர் அட்டன் பண்ணியிருந்தீங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 3 போல்ஸ் அதை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஜியோ பாலிட்டிக்ஸ் பேசிக்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் நான். அதாவது ஜியாகிரஃபி தெரிஞ்சிருக்கணும், அந்த தொழில் அந்த கண்ட்ரியில் என்னென்ன தொழில் கனிம வளங்கள் என்ன இருக்குது, மினரல்ஸ் எல்லாம்.
அது முக்கியமாக, இல்லை மதம், இனம், வரலாறு அந்த மாதிரிலாம் அது முக்கியமாக, இல்லை எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் புரியுமான்னு. நிறைய பேர் வந்து கரெக்டாக 67% எல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் சொல்லியிருந்தீங்க. கரெக்ட், அதுதான். எல்லாமே ஓரளவுக்கு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி நம்ம ஓரளவுக்கு எல்லாமே ஜென்ரலாக அந்த நாலேஜ் இருந்தால் தான் அந்த கண்ட்ரியும் நம்ம கண்ட்ரிக்கும், இல்லை அந்த கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை புரியும். இப்போது எக்ஸாம்பிள் நம்ம பங்களாதேஷ் பார்க்குறோம். பங்களாதேஷில் நிறைய பேர் நினைக்கிறாங்க முதல்ல 1947 பிரிஞ்சப்போ தான் நிறைய ஹிந்துஸ் அடிபட்டாங்கன்னு. பட் ஆக்சுவலாக நீங்கள் வரலாறு பார்த்தீங்கன்னா 1971 பங்களாதேஷ் ஆனதுக்கு அப்புறமா தான் ஹிந்து பாப்புலேஷனே அங்கே அதிகமாக குறைஞ்சது. அதாவது 22%லேருந்து 12%க்கு குறைஞ்சது வந்துட்டு 1971. அதுக்கப்புறமா இப்போ 8% சம்திங் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வரலாறு தெரிஞ்சால் தான், அதே மாதிரி அதோட ஜியாகிரஃபியும் தெரியணும், அதை சுற்றி எப்படி இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம அந்த பங்களாதேஷ் இஷ்யூவை பற்றி புரிஞ்சிக்க முடியும். வெறும் ஹிந்து ஃபீலிங் இருந்தால் போதாது. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி கூட பார்க்கும்போது, பாகிஸ்தான் பார்க்கும்போது அதோட வரலாறு தெரியணும், ஸ்ரீலங்கானா அதோட ஜியாகிரஃபி வரலாறு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், அந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ் எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம ஓரளவுக்கு புரிய முடியும். அதே மாதிரி மகாராஷ்டிரா தேர்தல் பற்றி நிறைய பேர் சரியான இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் ஒப்பீனியன் கொடுத்துருந்தீங்க. அதில் நான் கேட்டிருந்தது மகாராஷ்டிரா தேர்தலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்ட்டு. ஸோ பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்க கோஆர்டினேஷன்னாலேயா, இல்லை ஒன்றுபட்டால் உண்டு வாழ், அதாவது பட்டேங்க தோ கட்டேங்க, ஏக் ரேகா தோ சேஃப் ரேகா, அந்த மாதிரி ஒரு அந்த இதுவான்ட்டு எல்லாருமே அதை தான் சொல்லியிருந்தீங்க. 63% அதை சொல்லியிருந்தீங்க. அதாவது ஆப்போசிஷன் பார்ட்டி இது திறமையற்ற நடவடிக்கைகள் யாருமே டச் பண்ணக்கூட இல்லை. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த அமெரிக்கன் டாலருக்கு எதிராக பிரிக்ஸ் போனால் பிரிக்ஸ்க்கு 100% இறக்குமதி வரி விதிப்பேன் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. அதுக்கும் நான் போல் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா அந்த போலையும் அட்டன் பண்ணிவிடுங்க. ஸோ நடைமுறையில் சாத்தியமாக இல்லையா? நடைமுறையில் சாத்தியமே, இப்போதைக்கு தெரியல, ஃப்யூச்சரில் தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷன் வேணாலும் செலக்ட் பண்ணலாம். ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். தேங்க்யூ வெரி மச். வழக்கமாக எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிறது தான், ப்ளீஸ் கண்டினியூஸ்லி வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த ஒரு கம்யூனிட்டியை, இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக டோட்டலாக நம்ம நிறைய யூடியூப் தமிழில் பார்த்தேன் நான். ஒரு செய்தி வந்தோடனே இமீடியட்டாக அதை அப்படியே படிக்கிறாங்க அவங்கவுங்க ஸ்டைலில். ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்டு நம்ம இமீடியட்டாக நான் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. அந்த நேற்று ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா இமீடியட்டாக இந்த விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயன்றதுனால நான் பேசுகிறேன். இதே தெரியாத விஷயமா இருந்ததுதான் நான் கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருப்பேன். இதை எப்போ எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்குதோ அது வரலாம் தள்ளி போட்டிருப்பேன். ஸோ நம்ம பேசுகிறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நம்ம யோசிக்கிறது, பேசுகிறது எல்லாமே வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அதுதான் நம்மளோட ஆசை. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். பை பை. ஜெய் ஹிந்த்.